அந்த 4 ஷிஃப்ட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிற முயற்சியை தான் அவங்க எழுதி வச்சாங்க. அதே வேலையை தான் இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட்டும் ரிசர்வேஷனுங்கிற கான்செப்டில் இவங்களும் 4 செக்டர் போட்டுட்டு அந்த செக்டருக்குள்ளே எல்லா சமூகத்தையும் கொண்டு வந்து வச்சு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க பார்க்குறாங்க. யூஎஸ்ல போய் செட்டில் ஆகி இங்கே 2 பங்களா வாங்கி போட்ட பிராமணனுக்கு இல்லாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் பூஜை பண்ணிட்டு இருக்க ஏழை பிராமணர் இருப்பார், அவருக்கு போய் அதில் ரிசர்வேஷன் போய் சேரும். அந்த நம்மளுடைய ஃபிலாசபிக்கல் ரூட்ஸ்லாம் வந்து அங்கேருந்து தான் அப்படியே வருது. அதனால தான் சிவனை கூட நாதப்பறையினர் அப்படின்னு சொல்லி பாடுறாரு, மாணிக்க வாசகர் பாடுறாரு. விஜயநகர பேரரசு தானே. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் நெசவு செய்யறதுக்கு காஞ்சிபுரம் பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் செய்யறதுக்குலாம் ஆள் இருக்கும்போது சௌராஷ்டிரர்களை கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எல்லா சாதியிலும் அரசர்கள் இருந்திருக்காங்க. நான் திரும்ப சொல்றது, எந்த சாதியில் இல்லைன்னு நீங்க கேட்டாதான் வியப்பு. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குருட்டாம்போக்கில் வந்து ரிசர்வேஷன் பற்றி நீங்கள் பேசுனீங்க. பட் அதில் நான் என்ன கேட்க விரும்புனேன் அப்படின்னா, ரிசர்வேஷன் அவங்க எடுத்துகிட்டு வரதுனால தான் ஓசி பாய்ஸ் அப்படின்னு கூப்பிடுறது. இந்த ரிசர்வேஷன் வந்து எடுக்கும் போதே ஸ்கூலில் தெரிஞ்சிருது அவன் யார் அப்படின்னு, அங்கே வந்து ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்கிறது. எல்லாருமே தான் கஷ்டப்படுறோம், அப்போ அவன் மட்டும் என்ன ரிசர்வேஷனில் வருது அப்படிங்கிற மாதிரி ரிசர்வேஷன் வாங்குறவங்கள அதை கில்ட் ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அவங்க ரிசர்வேஷன் வாங்குறதுனால தான் வந்து ஜாதியே வந்து வளருது, அதனால தான் அந்த ஜாதிய பாகுபாடு ஏற்படுதுன்னு. இந்த மாதிரி முட்டாள்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இங்கே ரிசர்வேஷன் பாலிசியில் இந்தியாவில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும். அதில் எனக்குமே கருத்து இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி ரிசர்வேஷன் பாலிசி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க. இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு இத்தனை சதவீத ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருவாங்க. அதே போல் ஒவ்வொரு பட்டியல்கள் கொண்டு வருவாங்க. பேக்வேர்ட் கம்யூனிட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10% இவங்களுக்கும் பொதுப்பட்டியலில் இருக்கவங்களுக்கும் 10% இடஒதுக்கீடு வந்து மோடி கவர்மெண்ட் வந்து சாத்தியப்படுத்திட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பொதுப்பட்டியல் இது இந்த மாதிரி ஒன்று செக்ரிகேஷன் கூட்டு வச்சுருக்கீங்களே, இந்த செக்ரிகேஷன் இருக்க வரைக்கும் சாதி ஒழியாது, ஏற்றத்தாழ்வு ஒழியாது. அது என்னங்க பேக்வேர்ட் கேஸ்ட்டு, அது என்னங்க ஷெட்யூல்டு கேஸ்ட்டு? இதுவே வந்து நீங்கள் பல பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க, அவங்க வந்து உங்கள் சமூகம் என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இது பண்ணிட்டு எஸ்சிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன எஸ்சிங்கிறது சமூகமே கிடையாது, ஷெட்யூல்டு கேஸ்ட்டு. அது ஏன் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அது ஃபஸ்ட்டு அது உங்கள் சமூகம் கிடையாது, அது ஒரு பட்டியல். அந்த பட்டியலை ஏன் சொல்லணும்? சரி, அப்போ என்ன இங்கே குழப்பி வச்சுருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே வேலைவாய்ப்பு பறையர்களுக்கு இல்லையா, பறையர்களுக்கு இடஒதுக்கீடு எடுங்க, கணக்கெடுப்பு எடுங்க, மக்கள் ஜனத்தொகை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, எத்தனை சதவீத மக்கள் பறையர் சமூகத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு தானே வேலைவாய்ப்பு. இப்போ 10% மக்கள் இருக்காங்கன்னு வைங்க பறையர் சமூகத்தில், இப்போ 10% தானே அவங்களுக்கான வேலைவாய்ப்பு என்பது அவங்களுக்கு தேவை. இதை தானே அவங்க விரும்புகிறாங்க. இந்த 10% இடஒதுக்கீட்டில் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுங்க. இப்போ 1 இயர் எடுங்க, அவங்க ஒரு 5% 10% இருக்காங்கன்னா, இல்லை 20% இருக்காங்கன்னா, அந்த 20% அவங்களோட ஜனத்தொகையை கரெக்டாக கணக்கெடுத்துட்டு அதில் 20% வேலைவாய்ப்பு கொடுங்க. இப்போ இதில் யாருக்கு என்ன பிரச்சனை வரும்? பறையருக்குனாவே 10% எப்போவுமே ஃபிக்ஸ்டாக இருக்குமா? 1 இயருக்குனாவே 20% தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குமா? அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூகங்கள் எல்லாத்தையும் எடுங்க. எந்தெந்த சமூகங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷனை ஹோல்டு பண்ணுறாங்களோ அத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷனுக்கு 100% ரிசர்வேஷன் கொடுங்க. இப்போ எப்படி இருங்க, இப்போ அப்படி இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் இருக்குது. இந்த பட்டியலுக்குள்ளே இத்தனை, இப்போ பிசிக்கு இவ்வளோ, வந்து எஸ்சிக்கு இவ்வளோ, இது வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இதில் வந்து ஒரு சில சமூகங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு இதெல்லாம் பட்டியலுக்குள்ளே போகுது. இப்போ இங்கே இது எங்கே பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னா, இந்த பட்டியலுக்குள்ளே இருக்க சமூகங்கள் இருக்குல்ல, இவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அருந்ததியர்களுக்கு உள்ளொதுக்கீடுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு கலைஞர், 3% உள்ஒதுக்கீடு. இந்த பட்டியல் சமூக ஒதுக்கீட்டில் இன்னொரு 3% உள்ஒதுக்கீடுன்னு. அந்த காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணார். ஏன் பறையர்களை ரெப்ரசென்ட் பண்ணதுனாலயா? ஆமாம். அப்போ இந்த பிரச்சனைகள் ஏன் இங்கே உருவாக்கப்படுது? ஒரே பட்டியலுக்குள்ளே வச்சுட்டு இருக்கனால தானே வருது. நான் இது ரெண்டாவது, இது ஒரே பட்டியல் இருக்கனால இது வந்து நீங்கள் ஒரு செக்ரிகேட்டடாக ஒரு ஐடியாலஜி உருவாக்குறீங்களா? இந்த பக்கம் 4 வர்ணாசிரமம், இந்த பக்கம் 4 பட்டியல்னா இது என்னங்க? ரெண்டு ஒன்று தானே. நியாயம் போய் சேரலங்கிறீங்க. நியாயம் போய் சேரலங்கிறத விட இது வந்து அப்படியே வர்ணாசிரமம் தான். திருப்பியும் அப்படியே வர்ணாசிரம கோட்பாட்டை அப்படியே கொஞ்சம் ஆங்கிலத்தில் பேரை மாற்றி வச்சுருக்கீங்க. இங்கேயும் 4 அங்கேயும் 4 என்ன? ஸோ இதை டிராஃப்ட் பண்ணவங்களே திருப்பி வர்ணாசிர அதே மாதிரியே பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இதில் தனிப்பட்ட சமூகங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்கு. இடஒதுக்கீடு கிடைக்காமலே பல சமூகங்கள் இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க. குறவர் சமூகத்துக்குலாம் இடஒதுக்கீடு சரியாக கிடைக்கல, அவங்களாம் பெரிய அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் குறவர்களுக்கு நீங்கள் நரிக்குறவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள், அவர்கள் நக்காளி என்ற வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர்களை நான் சொல்ல தமிழை தாய்மொழியாக கொண்ட குறவர் சமூகத்தை சொல்கிறோம். அப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் இங்கே கேட்குறது என்ன அப்படின்னா, ஏன் பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷனில் நம்ம கொடுத்துருவோம் 100% ரிசர்வேஷன் கொடுங்க, பாப்புலேஷன் கொடுங்க. இதில் வந்து பிராமணர்கள் 3% இருக்காங்கன்னா 3% வேலைவாய்ப்பு அவங்களுக்கே கொடுத்துருங்க.
ஏன்னா வந்து டாமினேட் பண்ண முடியாது அவங்களால. 3% பாப்புலேஷன் இருக்கக்கூடியவங்க 3% ஆஃப் த செக்ட்ல அவங்க வந்து அங்கே நிறுத்தப்பட்டுருவாங்க. அதே போல் 5%, 10% எத்தனை சதவீதம் அந்தந்த சமூகங்கள் இருக்கோ அவங்க மக்களை ரெப்ரசென்ட் பண்ணும்போது யாரையும் ஓவர் சைடாக பண்ண முடியாது, யாரையும். இதில் வந்து ஒரு சில சமூகங்கள்லாம் பணக்காரங்களாக இருக்கும், அவங்களாம் வந்து இடஒதுக்கீடு பெறது என்னது இது அப்படின்லாம் கேட்க தோணும். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அந்தந்த பர்சன்டேஜுக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் த இடஒதுக்கீடு கொடுத்துருங்க இதுக்குள்ளே. இப்போ ஒரே சமூகம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 இயரில் வந்து இப்போ ஒரு 20% இடஒதுக்கீடு நீங்கள் மக்கள் தொகை கணக்கெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வைங்க. போன முறை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்காமல் கொடுத்தாங்க, அதில் தான் பிரச்சனை வந்துச்சு. இந்த முறை சரி வர அவங்க 20% இருக்காங்களா இல்லையான்னு சரி பார்த்துட்டு இங்கே கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது இப்போ இதில் 20% வந்து 1 இயர்களுக்கு தாங்க இடஒதுக்கீடு 20 சார். இப்போ இவர் வந்து அவருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கலன்னு வைங்களேன், பறையர் தான் என்னோட இடஒதுக்கீட்டை பறிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லவே யார் மேலேயும் பழி போட முடியாது. ரீசன்னா 20% இடஒதுக்கீடுங்கிறது வன்னியர்களுக்கே தான் போகும். இப்போ அதில் யாருக்கு போகும் அப்படி இடஒதுக்கீடுனா, அங்கே தான் அவங்களுடைய ஃபேமிலியோடைய இன்கம் ரெவன்யூ உங்கள்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு குடும்பமும் அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க, அவங்களோட ரெவன்யூ சோர்ஸ் என்னன்னு தெரியும், அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா என்ன எது எல்லாமே அவங்க டாக்ஸேஷனில் தெரிஞ்சிடுதுல. ஸோ தனி சொத்து இருக்கா இல்லையா, சொத்து வரம்பு எவ்வளோ, இதெல்லாமே தெரியல. கண்ட்ரோல் பண்ணலாம், பார்க்கலாம் ஃபுல்லாக. இன்றைக்குமே இல்லை, இன்னைக்கு ரொம்ப அக்யூரேட்டாக பண்ண முடியும். அப்படி அக்யூரேட்டாக பண்ணும்போது அவங்களில் ஒரு கேட்டகரி வைங்க, கேட்டகரி வச்சு பொருளாதார இடஒதுக்கீடையும் உள்ளே கொண்டு வந்துருங்க. அதாவது குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த இதில் சாதிகளுக்கு பர்சன்டேஜ் வச்சுருங்க. அந்த பர்சன்டேஜுக்குள்ளே யாருக்கு முன்னுரிமை கொடுத்து, யாருக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, யாருக்கு கல்வியில் முன்னுரிமை கொடுக்கணுங்கிறதுக்கு இந்த பொருளாதார இடஒதுக்கீடு சேர்த்து உள்ள வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்கள், 1 இயர்லேருந்து இவ்வளோ 20 கொடுத்துட்டோம் அப்படின்னா, இல்லை பறையருக்கு 20 கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த பறையர் சமூகத்திலே யாருக்கெல்லாம் அது ரொம்ப அதிகமாக தேவையோ அவங்க டிசர்விங்கிறத பார்த்து, அதில் யாருக்கு வருமானம் மிக கம்மியாக இருக்குது, யாருக்கு அந்த இடஒதுக்கீடு மிக மிக முக்கியங்கிறத பார்த்து இடஒதுக்கீடை கட்டமைங்க. இந்த இடஒதுக்கீடில் தான் உண்மையிலேயே பிரச்சனை வராது. காலத்துக்கும் இந்த இடஒதுக்கீடு, ஆனால் அரசியல் செய்ய முடியாது. இதுதான் இப்போ நீங்கள் வந்துட்டீங்க கரெக்டாக, இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா இதில் எல்லாருக்குமே சமத்துவம் வந்துடும். ரெண்டாவது வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது, யாரோட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும். ஆக மொத்தம் எல்லாருக்குமே பயன் இருக்கும். இடஒதுக்கீடோட உண்மையான பயன் வந்து இதில் அடையுது. இப்போ நீங்கள் ரிசர்வேஷனை வந்து தொடர்ச்சியாக கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சிலர் சொல்கிறது என்ன, கலெக்டரோட பையனாக இருப்பார், ஆனால் அவருக்கும் அதே ரிசர்வேஷனில் அவருக்கு வந்து அதே மாதிரி மார்க் எடுத்து போயிடலாம். அந்த ஃப்ளா இருக்கா இல்லையா? அப்போ வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கு மட்டும் ரெசர்வேஷன் கூட 2 ஜென்ரேஷனுக்கு மட்டும் கொடுங்க, அப்படி நமக்கு போயிட முடியாது. இப்போ பிராமணரை வச்சு சொன்னால் இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். 3% பிராமணர்கள் இருக்காங்க, அவங்க கொடுக்குறோம் அப்படின்னா யூஎஸ்ல போய் செட்டில் ஆகி இங்கே 2 பங்களா வாங்கி போட்ட பிராமணருக்கு இல்லாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் பூஜை பண்ணிட்டு இருக்க ஏழை பிராமணர் இருப்பார், அவருக்கு போய் ரிசர்வேஷன் போய் சேரும். அவரும் கொஞ்சம் படித்து நிம்மதியாக வாழலாம். இப்போ அவர் நல்லா பணக்காரர் ஆகிட்டார், அவரோட பையன் அவரோட பேரை வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டான், இல்லை வந்து பெரிய கோடீஸ்வரனா மாறிட்டான், ஏதோ பிஸ்னஸ் பண்ணியோ இது பண்ணியோ, அவனோட பையனுக்கு ரிசர்வேஷன் வராது. அந்த 3% யாருக்கு போகும்? திரும்ப ஒரு ஏழை பிராமணருக்கு போகும். அப்போ எல்லாருக்குமே இதில் ப்ளஸ் பாயிண்டாக போதா? யாரையும் குறை சொல்ல மாட்டாங்களா? இரண்டாவது அவங்கவுங்க ஜனத்தொகைக்கு தகுந்த ரெப்ரசன்டேஷன் தான் இருக்கிறாங்க. இல்லை இன்னொன்று பண்ணுங்கள், 5 வருஷத்துக்கு ஒரு முறை ரீகால்குலேட் பண்ணுங்கள் ஜனத்தொகையை, அதுக்கு தகுந்த மாதிரி காலிப்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்சு போச்சா? அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ரிசர்வேஷன் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக்காக எந்த சமூகம் அதிகமான ஜனத்தொகையில் இருக்காங்களோ அவங்களுக்கான ரிசர்வேஷன் என்பது கொடுக்கப்படும். ஒரு சைடில் வந்து நியாயம் நிலைநாட்டப்பட்டு எல்லாருக்கும் வந்துட்டே இருக்கும். இன்னொரு ஜாதியை ஏற்றத்தாழ்வு இதில் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய மற்ற, அதாவது மண்ணின் மைந்தர்கள் இந்த சென்ஸ் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டுடைய மண்ணின் மைந்தர்கள். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மற்ற சமூகத்தை வேற மொழியை சார்ந்தவங்களும் கூட இதே மாதிரி பண்ணிக்கோங்க, பிரச்சனையே வராது, நியாயம் நிலைநாட்டப்படும். ஏன்னா அவங்க இப்போ நாங்கள் 2% இருக்காங்கன்னா ஓகே 2% இடஒதுக்கீடு அவங்களுக்கு போகிறது, இதில் யாரும் ஒன்றும் பிரச்சனையாக ஏற்படுறதில்ல. ஸோ இதுதான் ஒரு சரியான கட்டமைப்பு. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளப் பண்ணுறாங்க. எஸ்சி கம்யூனிட்டிஸ், பிசி கம்யூனிட்டிஸ், அந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி எல்லாத்தையும் கிளப் பண்ணுறீங்க. கிளப் பண்ணிவிட்டு இந்த கிளப்பில் ஒரு செக்டாராக தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கேஸ்ட்டுக்கு எங்கேயுமே ரிசர்வேஷன் கிடையாது, மாறா பட்டியலுக்கு தான் ரிசர்வேஷன். ஒட்டுமொத்த பட்டியலுக்கு ரிசர்வேஷன் கொண்டு போது பட்டியலில் ஏதாவது தமிழ் சாதிகள் அதிகமாக இருக்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டுடைய சாதி பட்டியலில் தமிழ் சாதிகள் தான் கம்மி, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் தமிழர்கள் தான் அதிகம். இது எங்கேயாவது பொருந்துதா? ஆனால் இதுதான் தமிழ்நாட்டுடைய ரிசர்வேஷனில் இருக்க பெரிய ஓட்டை. புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டுடைய இப்போ பிசி பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 250 ஜாதிகளுக்கு மேலே இருக்குது. நான் அக்யூரேட்டாக நான் சொல்லலை பாருங்கள், அதில் பாதிக்கும் கம்மியாக தான் நம்ம இருக்கோம். தமிழ் சமூகங்கள் இருக்குது, தமிழ் சாதிகள் இருக்குது. நம்ம லிஸ்ட்டு போட்டு தனியாக வச்சு பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே பிற மொழி சமூகங்கள் இருக்குது. ஆனால் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கம்மி, நம்ம தான் அதிகம், ரொம்ப அதிகம். அவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க பட்டியலில் வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் ஃபில் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகங்களுடைய ரெப்ரசன்டேஷனும் குறைஞ்சி போயிருதா?
இவங்க சின்னதாக இருந்தாலும் இவங்களோட ரெப்ரசன்டேஷன் அதிகரிக்குதா? இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள், கவர்மெண்ட்டில் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத பிறமொழியாளர்கள் இருக்காங்கல்ல, பிறமொழியாளர்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக ஏன் அதிகமாக இருக்காங்கிறதுக்கான விடை கிடைச்சிடும். இந்த ரேஷியோ தான் ப்ராப்ளம். இந்த ரேஷியோ பெரிய பிளண்டர் மிஸ்டேக்கு தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு கொள்கையில். சரி, அப்போ என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸில் பெரும்பான்மை நீங்கள் இப்போ இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு இப்போ புரியுதா ஏன் இவங்க கேஸ்ட் அபாலிஷன் தலைவாட கத்திக்கிட்டு இருக்கிறது? ஏன்னா கேஸ்ட் வைஸில் எத்தனை பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக மாறி இருக்காங்க கடந்த 50 ஆண்டுகள்லன்னு சொல்லி கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே தமிழ் சமூகங்களுடைய அப்பட்டமான இழப்பு என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியும். ஓகே ஓகே. நம்ம இடஒதுக்கீட்டில் எந்த அளவுக்கு தமிழ் சமூகம் பாதிப்பு அடைஞ்சிருக்கு, ஏன்னா இந்த ஒரு முறையற்ற ஒரு இடஒதுக்கீடு கொள்கையினால். இதைத்தான் நாங்கள் மாற்றி அமைக்க சொல்கிறோம். இந்த இடஒதுக்கீட்டில் மாற்றி பொருளாதாரத்தையும் உள்ளே கொண்டு வாங்க, ஒவ்வொரு குடியோட கணக்கெடுப்பை பண்ணி அந்த கணக்கெடுப்புக்கு தகுந்த ரிசர்வேஷன் பாலிசிஸை மாற்றுங்கிறோம். ஓகே. இதை மாற்றிட்டீங்க அப்படின்னா எந்த சாதியும் யாரும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. இல்லை இன்னொரு கேள்வி நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க, அதாவது ஸ்கூல்லேயே ஏற்றத்தாழ்வு வந்துருச்சு அப்படின்னு. அது ரீசன் என்ன நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் சிலபஸில் எங்கேயாவது குடிகளை பற்றி எங்கேயாவது எழுதி வைக்கிறீங்களா? ப்ளஸ் குழந்தைங்களுக்கு புரியாது இல்லை, அதுங்களுக்கு உடனே வன்மத்தை தான் மனசில் வச்சுருவாங்க. குழந்தைகளுக்கு எல்லாமே புரியுது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி சாதி வந்து குழந்தைகளுக்கு வந்துடுது. ஏன்னா அவங்க வீட்டில் வருது, வீட்டில் சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்காங்க, அவங்க தாத்தா சொல்லி கொடுத்துருவாரு, ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. பட் நீங்கள் அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட சிலபஸில் உங்களோட கரிக்குலத்தில் எங்கே இருக்குது? சாதி பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறீங்க. தீண்டாமை ஒரு தீண்டாமையெல்லாம் நம்ம எல்லாம் பெருங்குற்றம் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இல்லை, அந்த புக்குக்கு முன்னாடி அதுதான் இருக்கும். தீண்டாமை என்பது அது பொருளாதார தீண்டாமை இருக்கு, இருக்கா இல்லை, மத தீண்டாமை இருக்குது, எல்லாத்துலேயும் தீண்டாமை இருக்குது. ஸோ தீண்டாமைக்கு பாவச்செயல் இதெல்லாம் எல்லாம் தெரியுது. ஆனால் இந்த தீண்டாமையும் தவறுதுண்ணா. அதாமா எல்லா தீண்டாமையுமே தவறுங்க. எப்படிங்க ஒரு மனுஷனை வந்து இன்னொரு மனுஷன் வந்து கீழே தாழ்த்தி பார்க்குறது? வெவ்வேறு காரணங்கள், இவன் வேறு மொழி பேசுகிறான், வேறு என்ன, அப்படிலாம் நம்ம யாருக்கு தாழ்த்தி பார்க்கவே கூடாது. அது ரொம்ப தவறான விஷயம். இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இவனும் நானும் சமம்ங்கிறத யாருமே சொல்லி கொடுக்கலையே. இப்போ அதைத்தானே நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இணையத்தின் வழியாக. ஆனால் அது கவர்மெண்ட் சொல்லி கொடுக்கணும்ல. தமிழன் யாருன்னு தமிழனுக்கே தெரியலையே. எந்தெந்த சமூகங்கள்லாம் தமிழ் சமூகங்கள், எந்தெந்த சமூகங்களுக்கு தமிழர் வரலாறு இடம்பெற்றிருக்கு. நீங்கள் இங்கே வேணும்னு என்னென்னா, கல்வெட்டு செய்திகள் வரலாற்று செய்திகளும் கூட இருக்கக்கூடிய குடி அடையாளங்களை அழிச்சிட்டு மறைச்சிட்டு தாங்க வந்து பாடல்கள் வருது. தமிழ்நாட்டு பாடத்திட்டங்கள்லேயே இருக்கக்கூடிய சில மிக முக்கியமான இடங்களில் குடிகள் இருக்கக்கூடிய பாடத்திட்டம்லாம் வராது. எத்தனையோ பாடல்கள் வந்து சங்க இலக்கியத்தில் குடிகளை தாங்கிலாம் வருது. ஏன் அதை அசிங்கம்னு நினைக்கிறாங்களோ, மறைக்கிறாங்க? உங்களுக்கு ஹாஃப் நாலேஜ் வந்து ரொம்ப பேடுங்க, தப்பான நாலேஜுங்க. முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அப்போ முழுமையாக இந்த சமூக கட்டமைப்பை நீங்கள் உணரணும் அப்படின்னா ஒழுங்காக ஹிஸ்ட்ரி படிக்கணும். அது எதுவுமே ஸ்கூல்ஸ் சொல்லித்தரதில்ல, நம்ம தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டத்தில் கிடையாது. அப்போ என்னன்னா, நான் வந்து ஊரில் வளர்றதோ இல்லை வந்து எங்களோட சுற்றத்துலேருந்து சொல்கிறதுலன்னா அவன் கெத்தாக தான் சொல்லிக்குவான். சமம்னு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லையே. யார் சொல்லிக் கொடுத்தா? அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன், சமம் என்ற புரிதலை ஏற்படுத்துவதற்கு யாரும் முன் வரல. நாங்கள் முன் வரோம். நான் பேசுகிறேன். சரி, இங்கே யாரும் உயர்ந்தவர் இல்லை. நீ சொல்லலாம், என்ன நீங்கள் பார்க்கக்குள்ள நத்தமான்னு சொல்லிக்கிற. ஆமாம், பார்க்கக்குள்ள நத்தமான் அது உண்மை. ஆனால் என் சாதி உயர்ந்த சாதியா? கிடையாது. எந்த சாதி தாழ்ந்த சாதி? அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இதே மாதிரி எல்லாருமே சொல்லணும். எந்த சாதியும் உயர்ந்ததல்ல, எந்த சாதியும் தாழ்ந்ததல்ல. இங்கே குடிகள் என்பது வரலாற்றின் அடிப்படையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு நாமே வைத்து கொண்ட பெயர், நமக்கு நாமே வைத்து கொண்ட ஒரு ஐடென்டிட்டி, அவ்வளோதான். அந்த ஐடென்டிட்டிக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அது நமக்கு நாமே வச்சுக்கிட்ட ஒரு ஐடென்டிட்டி. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ஐடென்டிட்டியில் இருந்திருப்போம். இப்படி வேறுபிடிச்சு போனீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மனித சமூகமும் வேட்டுவ சமூகங்களாகத்தான் இருந்துச்சு. அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருமே ஒரே இடத்துல தான் வரும், ஒரே கிளையிலிருந்து தான் பிரிஞ்சு வரும். இது ஒரு மரம் போன்றது. ஒரு விதையிலிருந்தான் ஒரு மரம் உருவாகும். ஆனால் மரத்துடைய தண்டு வேற, மரத்துடைய இலை வேற, மரத்துடைய கிளைகள் வேற, மரத்துடைய பூக்கள் வேற, மரத்துடைய விதைகள் வேற. ஆனால் இவையெல்லாம் ஒரு உயிர். அதே போல் தமிழினத்தில் பல கிளைகள் இருக்குது, பல இலைகள் இருக்குது, பல பூக்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் மரம் ஒன்று, தமிழினம். ஓகே. ஸோ இதுதான் என்னோட ஐடியாலஜி. இதை தான் நம்ம பதிவு பண்ணுறோம். சரி, இப்போ நான் ஏன் இந்த சப்ஜெக்ட் எனக்கு பர்டிகுலராக எடுத்தேன்னா, அதுக்கு இப்போ தான் வரேனே. ஆனால் இதை வந்து டேரெக்டாக அப்படி வர்றது அப்படிங்கிறது டேரக்ட் எமோஷன்ஸ், சென்டிமெண்ட்டை மட்டுமே தூண்டும் விதமாக இருக்க வேணாம். அதுக்கு முன்னாடி ஒரு இவ்வளோ பெரிய தியரி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதையும் நிறைய பேர் ஏற்றுக்காமல் போகலாம். பட் நம்ம ரொம்ப ஹானஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். டேரெக்டாகவே கேட்குறேன், தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க எல்லா ஊர்லேயும் ஜாதி இருக்குது. ஏன்னா நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் பாருங்கள், அவங்க டாலிவுட் தான் வந்து கொடூரமாக இருக்கும்னு பார்த்தா அவங்க அரசியலே டாலிவுட்டே மிஞ்சிரும் போல இருக்கு. ஏன்னா அங்கே நாயுடு வர்சஸ் ரெட்டி, ரெட்டி வர்சஸ் நாயுடுன்னு போட்டுருக்கு. அப்படி பார்த்தா தமிழ்நாடு வந்து எங்கேயோ இருக்கும். நம்ம எல்லா கட்சியிலையும் இல்லை இங்கேயுமே அந்த இது இருக்குது. ஆனால் இல்லை, கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேங்க. அவன் பேரை போட்டிருக்கான்னு தெரியுது, உங்களுக்கு பேரை போடானாலும் தெரியல. இல்லை, எல்லா கட்சியிலுமே எல்லாருமே இருக்காங்க இல்லையா? எல்லா கட்சியிலும் எல்லாருமே இருக்காங்க. அண்ட் பெரும்பான்மையாக அது இருக்காங்க. அந்த மிக்சர் வந்து நிறையா இருக்குன்னு சொல்ல வரேன். மற்றபடி நம்மகிட்டயும் தப்பு இருக்குது, அதை தான் சொல்ல வரேன். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பறையர்கள்,
தேவேந்திர குல வேளாளர்கள் இவங்களை காலங்காலமாக எப்படி வந்து இது முக்கியமாக இதை பேசி தான் முடிக்கணும்னு நினச்சேன். காலங்காலமாக எப்படி ஃபஸ்ட்டு அவங்க எப்படி ஒடுக்குமுறைக்குள்ளாராங்க, அவங்க எப்படி வந்து தாழ்த்தப்படுறாங்க சில சமூகங்களால், அவங்கள இன்றைக்கி வரைக்கும் மனசுலேருந்து வன்மம் வச்சு, அவங்கள இன்றைக்கி வரைக்கும் எழுத்தில் வன்மம் வச்சு, படத்தில் வன்மமாக காட்டி, இன்றைக்கி கத்தி எடுத்து அதிகமாக வெட்டப்படுறது, உயிர்கள் எடுக்கப்படுறது அப்படிங்கிறது இந்த 2 தரப்பு மக்களுக்கு வந்து ஏன் அதிகமாக நேருது, எப்படி இந்த சுச்சுவேஷனில் அவங்கள கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து என் கேள்வியில் தான் தவறு இருக்கா? இல்லை அதாவது என்னென்னா, பறையர்களுடைய வரலாறு வேற, தேவேந்திர குல வேளாளர் வேற. ஒத்துக்கிறேன். இவங்களை வந்து இவங்களை வீழ்த்தியதும் ஒரு ஆள். ஏன் வீழ்த்தினாங்கங்கிற காரணங்கள் வேற வேற. பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பறையர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பறையர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வேட்டுவ சமூகமாக இருக்கிறார்கள். வேட்டுவ சமூகமாக இருந்து குறிஞ்சி திணையில் அவங்க உருவாகிறாங்க. பறையர்கள் என்பவர்கள் அவங்க அந்த பறை இசையை இசைத்ததால் அவர்களுக்கு பறையர் என்ற பேரும் வருது. அதுக்கு முன்னாடி இந்த பறை அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா, வரையர்கள், மலையில் வாழ்ந்தவர்கள்ங்கிற வரையர்கள், அந்த மலையில் வாழ்ந்த மக்கள் அப்படிங்கிற அடிப்படை தான் வரை அப்படிங்கிறது. அந்த வரைங்கிற வார்த்தை தான் வரையாடு அப்படிதான் வருது. மலையில் வரைனாவே மலை தொடர்ச்சின்னு அர்த்தம். அந்த மலையிலிருந்து வரது தான் வரையாடு, வரையர்கள் தான் கால ஓட்டத்தில் பறையர்கள் என்று மறுவுது. அந்த பறையர்களுடைய ஒரு இசைக்கருவியாக இருந்ததால் தான் பறை இசை என்ற அந்த ஒரு இசை வந்து மக்கள் மத்தியில் அதாவது உருவாகுது. அந்த பெயர் காரணங்கள் இப்படி தான் வருது. இப்படி இருக்கக்கூடியவர்கள் அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க தானே ஒரு ஆதிக்கால தமிழ் சமூகத்திலேருந்து வரக்கூடிய ஹிஸ்ட்ரி. இவங்களுக்கு குறவர்களுக்கெல்லாம் தான் அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்போ அவங்க வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கூட தான் அந்த ஆன்மீகம், அந்த நம்மளுடைய ஃபிலாசபிக்கல் ரூட்ஸ்லாம் வந்து அங்கேருந்து தான் அப்படியே வருது. அதனால தான் சிவனை கூட நாதப்பறையினர் அப்படின்னு சொல்லி பாடுறார், மாணிக்கவாசகர் பாடுறார். அப்போ இந்த ரூட்ஸ்லேருந்து வர 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 சிவனையே பறையர் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அது வருது. அப்போ இது இப்படியே வர வர என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே சைவ சித்தாந்த கருத்துக்கள்லாம் வர்றாங்க. இப்போ இவங்க தான் ஆட்டோமேட்டிக்காக முதல்ல நீங்கள் பார்ப்பனர்னு சொல்கிறீங்களே, இந்த பார்ப்பன சமூகம் என்பது பறையர் சமூகத்துடைய ஒரு கிளை சமூகமாக தான் உருவாகுது. பறையர்களுடைய ஒரு கிளை சமூகம் தான் பார்ப்பனர் சமூகம். அவங்களுடைய தொழில் வந்து இந்த ஆன்மீகத்தை வளர்த்தல், பூஜை செய்தல், இது பண்ணுறது, இந்த அடிப்படையில் அப்படியே வளர்ந்து போகுது. இதே மாதிரி அவங்க வந்து இசை சார்ந்த விஷயங்கள்ல அவங்க இருக்கிறாங்க, நடனம் சார்ந்த விஷயங்கள்ல, கலை சார்ந்த, இன்ஃபேக்ட் வந்து அறிவு சமூகம் என்று பறையர்களை சொல்லலாம். தமிழர்களுடைய ஒரு அறிவு சமூகமாக அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே தொடர்ந்து வருகிறார்கள். இவங்க விவசாய குடிகளான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி. பறையர்களில் பிற்காலம் இந்த சென்ஸ் அதுவும் ஒரு 2000 வருஷத்துக்கு வந்துடலாம். ஆனால் 2000 வருஷத்துக்கு பின்னாடி அவங்க உழவு பறையர்கள் என்று ஒரு தனிப்பிரிவும் ஏற்பட்டு விவசாயம் செய்வதற்கும் பறையர்கள் இருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர்லாம் பிரான்ச் அவுட் ஆகிறாங்க. ஆனால் அது வந்து எடுத்தோடனே அவங்க வரல. அது அப்படியே படிப்படியாக காலத்தில் மருதத்தினிலாம் வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகி வராங்க. ஸோ இதுதான் நடந்தது. இப்படி இருக்கிறவங்க நம்மளுடைய சோழர்கள் காலகட்ட ஆட்சியிலையும் சரி, பாண்டியர்களோட ஆட்சியிலும் சரி, சேரர்களோட ஆட்சியிலும் சரி, கோயிலுடைய மிக முக்கியமான நிர்வாக பொறுப்புகளில் பறையர்கள் இருந்திருக்கிறாங்க, நில உடைமையாளர்களாக இருந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய வணிகர்களாக பறையர்கள் இருந்திருக்காங்க. இதுக்கான குறிப்புகள்லாம் நமக்கு தமிழ்நாடு முழுக்க பரவி கிடக்கக்கூடிய பல கல்வெட்டுகளை நம்ம ஆதாரமாக மூலச்சான்றுகளாக காட்ட முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் ரொம்ப ஒரு முக்கியமான இடங்களையும் இல்லை சொசைட்டியில் எல்லா மக்களுக்கும் ஈக்குவலாக இருக்கிற ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடிய பறையர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னா எங்கன்னு அப்போ கரெக்டாக நம்ம பார்க்கணும். அது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பிராமண ஏகாதிபத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசு தமிழகத்துக்குள்ளே ஆட்சி அமைக்குது, விஜயநகர பேரரசு. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லைங்கிறீங்க? ஆமாம், இல்லை. ஏன்னா இருந்திருந்தா இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன். இன்றைக்குமே நம்ம ஊர் கோயில்களில் பல இடங்களில் பறையர்கள் பூசாரிகளாக இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ இது பல குலதெய்வ கோயில்களில் பூசாரிகளாக பறையர்கள் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் அந்த மாற்றமே ஏற்படலையே. ஆனால் பெருங்கோயில்கள், இந்த அரசர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த கோயில்கள் மட்டும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கோயில்களுக்குள்ளே வரவே கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்டர் இவங்களுக்கு போடுறாங்கன்னா, ஒதுக்கப்பட்டிருக்காங்க. கோயிலுக்குள்ளே நீ வரவே கூடாதுன்னா வந்துகிட்டு இருக்கவங்கள தானே நீ வரவே கூடாதுன்னு சொல்லுவேன். காலங்காலமாக வராமல் இருந்தவங்கள நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கவே மாட்டீங்களே. வீட்டுக்கு வராதவனை ஏன் வராதுன்னு சொல்ல முடியும்? வந்துகிட்டு இருக்கவனா நீ வரவிடாமல் தடுக்கிறதுனால தானே நீ வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போடுற. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ வந்துகிட்டு இருந்திருக்காங்கல்ல ஏதோ ஒரு டைமில். ஸோ அது எந்த டைம்? அப்போ தான் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது சோழர் காலகட்டத்தில் அவங்க வந்துட்டு இருந்திருக்காங்க, பாண்டியர் காலகட்டத்தில் அவங்க வந்துட்டு இருந்திருக்காங்க, மூவேந்தர்கள் காலகட்டத்தில் வந்திருக்காங்க, பல்லவர் காலகட்டத்தில் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் இருந்த காலகட்டங்களில் எல்லா நாளும் வந்திருக்காங்க. ஆனால் கரெக்டாக ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் அவங்க வரவிடாமல் தடுக்கப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த சட்டத்தை ஈற்றிருக்க முடியும். உங்கள் காலகட்டத்துக்கு பின்னாடி தான் சாதிய தீண்டாமை. அவங்களுக்கு பறையர்கள் மேலே குறிப்பாக என்ன அவங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பிராமணர்களுடைய பேச்சை கேட்டுட்டு கோயில்கள் எல்லாம் பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அப்போ அந்த டைமில் கோயில்கள்லாம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னா பறையர்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது. சோழர்களும் பாண்டியர்களோட காலகட்டத்தில் பறையர்கள் தான் கோயிலுடைய நிர்வாக பொறுப்புகளில் நிறைய பேர் இருக்காங்க, ஆப்போசிட்டாக இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இவங்களெல்லாம் அனுப்பிட்டு தானே நீங்கள் உள்ள இன்னொருத்தரை கொண்டு வர முடியும். அப்போ என்ன பண்ண முடியும்,
நீ இந்த பக்கம் வரவே கூடாதியா, இது எங்கள் உரிமையா, ஒன்றை நான் விரட்டுவேன் நீ வந்தினா. இப்போ புரியுதா அந்த வயலன்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு? அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இவங்க இந்த கோயிலெல்லாம் ஆக்குபை பண்ணுறாங்க. அந்த கோயிலில் வந்துட்டு பறையர்கள் இவங்களோட வாழ்வியல் இவங்களோட இதுக்குள்ளே இருந்துட்டு இவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறத பிராமணர்கள், வெளியிலேருந்து வந்த பிராமணர்கள், அது தமிழ் பார்ப்பனர்களாக சொல்லலை, தமிழ் பார்ப்பனர்கள் பறையர்களுடைய ஒரு கிளை இனமே. அதான் நான் சொல்கிறேன். வேணா தேவைன்னா நம்ம இன்னும் ஃபியூச்சரில் ஜெனட்டிக்கல் ரிசர்ச்லாம் கூட பண்ணி அதை இன்னும் பண்ணலாம். ஸோ அந்த வெளியிலேருந்து வந்த பிராமண சமூகம் வந்து உள்ளே வரும் பொழுது பறையர்கள் அவங்களுக்கு டைரக்ட் ரைவலாக இருக்காங்க. ஏன்னா அதே பிஸ்னஸில் அவங்க இருக்காங்க, இந்த சேம் பிஸ்னஸ். அவங்க என்ன கோயிலுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு கோயிலை வந்து நிர்வகிக்கிற பொறுப்புகளை எடுத்துகிட்டு அவங்க அரசர்களோட நெருக்கம் காட்டுறாங்க. அதே இதை தான் பறையர்கள் அந்த காலத்தில் செய்கிறாங்க, ஆக்குபேஷன். ஸோ இந்த இதில் இவங்க உள்ளே வரும்போது இவங்கள தான் அப்புறப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அப்போ இவங்கள அப்புறப்படுத்துகிறாங்க. எப்படி மருத்துவர்களை அப்புறப்படுத்தினாங்களோ அதே மாதிரி இவங்கள அப்புறப்படுத்துகிறாங்க. அதே போல் நீங்கள் வந்து இப்போ தமிழ் நெசவாளர்கள் இருக்காங்கல்ல, தமிழ் நெசவாளர்களுக்கு அப்புறப்படுத்துறதுக்கு வந்து சௌராஷ்டிரர்களை கொண்டு வந்து குடியமர்த்தினது யார்? விஜயநகர பேரரசு தானே. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் நெசவு செய்கிறதுக்கு காஞ்சிபுரம் பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் செய்கிறதுக்குலாம் ஆள் இருக்கும்போது சௌராஷ்டிரர்களை கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஒழிச்சு விடணும் அப்படின்னு. நீங்கள் ஆல்ரெடி இங்கே ஒரு ஒர்க்கிங் கம்யூனிட்டி இருக்குது, அந்த ஒர்க்கிங் கம்யூனிட்டிக்கு பதிலாக இன்னொரு ஒர்க்கிங் கம்யூனிட்டியை கொண்டு வந்து, அதுவும் வட இந்தியாவில் வந்து அவ்வளோ அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் அத்தனை பேரை கொண்டு வந்து குடியமர்த்தணும்னா அப்போ நோக்கம் என்ன? அதாவது டி நகரை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு ஒரே மால் வந்து நார்த் இந்தியாவில் வந்துச்சுன்னா அதுக்கு நோக்கம் என்ன? ஒருத்தர்கிட்ட இந்த அடிச்சு பிடிங்க இன்னொருத்தரை கொண்டு வர தானே. இதுதானங்க கணக்கு. அதை தானே பண்ணியிருக்கீங்க அந்த காலத்தில். அதான் பறையர்களுக்கு நடந்திருக்கு. பறையர்களுக்கு அதான் நடந்துச்சு. அப்போ கோயிலுக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள விரட்டி அடிக்கப்படுறாங்க, அவங்க பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இதுதான் நடந்தது. இதன் மூலமாக அவங்களுடைய தொழிலை அவங்க இழக்கிறாங்க. முதல்ல தொழில் இழக்கும்போது அடுத்து அவங்களுடைய நிலங்கள், அவங்களுடைய வளங்கள், அதுக்கப்புறம் அவங்கள வந்து தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய எல்லா இடங்களையும் அவங்களுக்கு செக் வச்சுக்கிட்டே இருந்தால் எத்தனை ஜென்ரேஷனுக்கு அவங்க இருக்கிறத சொத்தை வச்சுட்டு பாதுகாத்துருக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிப்பாங்களா? எவ்வளோ சொத்து இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பொருளாதாரத்தை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து ஏன் மித்த சமூகம்லாம் என்ன பண்ணிடுச்சு? எல்லா சமூகமும் அடிமையாக தான் கிடந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அடிமையாக கிடக்கிறான். படை சமூகங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு தானே இவங்க உள்ள வந்திருப்பாங்க. குற்ற பரம்பரையா பின்னாடி எப்படி ஆக்கப்பட்டாங்களோ அது மாதிரி ஒவ்வொரு சமூகமும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்புக்குள்ளாயிருக்கு. ஏன்னா நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு சமூகம் இந்த மாதிரியான ட்ராக்கில் அடி வாங்கியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்படி போகிறாங்க. ஒரு சில சமூகங்கள் வந்து நில உடைமை சமூகங்கள், ஒரு சில வெள்ளாளர் சமூகங்கள், இப்போ எங்களை மாதிரியான உடையார்கள், அதுக்கப்புறம் வந்து மூப்பனார்கள், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிலம் இருக்கக்கூடிய முக்குலத்தோர், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நில உடைமையாளர்களாக இருக்கிறாங்க. இவங்கக்கிட்ட படைபலம் இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், இவங்களெல்லாம் முழுமையாக அழிச்சிடலாமா இல்லை இவங்கள நமக்கு அசோசியேட் பண்ணிக்கலாமான்னு பார்க்குறான். யாரெல்லாம் இந்த சமூகங்களுக்குள்ளே அவனை எதிர்த்து சண்டை போட்டாங்களோ அவங்களெல்லாம் அழிக்கிறான். யாரெல்லாம் சண்டை வேணாம்ப்பா நியூட்ரலாக போயிடலான்னு இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூட வச்சுக்கிறான். புரியுதுங்களா? அப்படி தான் இவங்க தப்பிச்சிருக்காங்க. அப்படி தப்பிச்சவங்க தான் மித்தவங்கலாம். இவங்களையும் இவங்க சமூகத்துலேயும் கண்டிப்பாக சில தலைவர்கள் வந்து அவங்களுக்கு எதிராக சண்டைக்கு போனவன் இருப்பான், போருக்கு போனவன் இருப்பான். அவங்க சமூகம்லாம் சேர்ந்து கொன்றொழிக்கப்பட்டிருக்கும். அதுதான் நடந்திருக்கு வரலாறுல. தப்பிச்சு பொழைச்சவன் மிச்சம் இருக்கிறான். இவங்ககிட்டையும் பிற்காலங்களில் தொடர்ச்சியாக சண்டைகள் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. அப்போ அது எல்லாத்தையும் மீறி அவங்க என்ன பண்ணுறாங்க? இது சிம்பிளுங்க. ஒரு ஃபாரின் இன்வேஷன் நடந்தால் என்ன நடக்குமோ அதான் நடந்திருக்கு. டிவைட் அண்ட் ரூல் நடந்திருக்கு. இவங்களுக்கு சண்டை முட்டி விடுறது இதெல்லாம் நடக்குது. அப்போ அவங்களோட தாட் ப்ராசஸ் அடுத்து நம்மக்கிட்ட இப்போ இன்றைக்கி வெள்ளைக்காரன் வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம வெள்ளைக்காரனாக மாறிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி அவங்களுடைய ஃபிலாசபி, அவங்களோட ஐடியாலஜிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தமிழ் மண்ணில் வந்து விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பறையர்களுடைய டைரெக்டான தொழிலேருந்து அவங்க ஓரங்கட்டப்படுறாங்க. அதே போல் தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்க விவசாய சமூகமாக இருக்காங்க, பெரும்பான்மை சமூகமாக இருக்காங்க. போர் காலத்தில் வீட்டுக்கு ஒரு ஆளுன்னு கிளம்பி வந்து சண்டை போடுறவங்களாம் இருக்காங்க. இவங்களையும் டைரெக்டாக ஒழிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இவங்க கூட சண்டை போடணும், இவங்ககிட்டேருந்து நிலங்களை கையப்படுத்தி தானே அவன் எடுத்துருப்பான். நிலம் அதிகமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நிலம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நிலத்தெல்லாம் வாங்கணும்ல, அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க? இவங்க பெரும்பான்மையானவங்க விவசாய தொழில் தானே. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இது என்னோட நிலம், எப்படி நான் விட்டு கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? அதெல்லாம் முடியாது, உங்கள்கிட்ட இருந்து வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அடித்து பிடிங்கிருப்பாங்க. அதுக்கு எதிராக சண்டை போட்டிருப்பாங்க. அதில் பாதி பேர் செத்துருப்பாங்க. வேறு வழியில் வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறவங்க அடிமைப்பட்டு போயிருப்பாங்க. இதுதான் நடந்துச்சு. அப்போ இவங்களோட பொருளாதாரம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுருச்சு. பொருளாதாரம் பறிக்கப்பட்டோடனே சிம்பிள் ஆஸ் தட் டைம் வில் டேக் இது டேமேஜை ஏற்படுத்தியிருக்கும். பொருளாதாரம் இல்லைன்னா அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு மதிப்பீங்க? அது நீ எந்த சமூகமாக இருந்தாலும். இப்போ ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ரோட்டில் ஒரு பிச்சைக்காரர் இருக்கார், அவரை வந்து எல்லோரும் மதிக்கிறீங்களா? அவர் என்ன சமூகம்லாம் கேட்டுட்டு போய் மதிக்கிறீங்க? அவன் என்ன இருந்தாலும் பிச்சைக்கார போய் அவன் என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும். இல்லை அவர் பிச்சைக்காரர், ஆனால் அவருடைய சாதி என்ன அப்படின்னு யாராவது யோசிக்க போகிறானா? காது சவக்குது. அண்டர்ஸ்டாண்ட். பொருளாதாரம் இல்லைன்னா
அருளுள்ளாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளுள்ளாருக்கு இவ்வுலகம் இல்லைங்கிற கான்செப்ட் தான். பொருளாதாரத்தை பிடுங்கிட்டாங்க அப்படின்னா நோ ஒன் வில் ரெஸ்பெக்ட் அஸ். ஓகே, ஒரு சின்ன கேப்சூல் தான், அதுக்குள்ளே தான் வந்து எல்லாத்தையும் உள்ள அடக்கி நம்ம அப்போ இது என்னன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, பொருளாதாரத்தை இழந்த சமூகங்கள் கால ஓட்டத்தில் அவங்களுடைய வரலாற்றையும் இழந்து விட்டார்கள். கல்வி அறிவு மறுக்கப்பட்டுருச்சு. இப்போ அடுத்த எஜுகேஷன் நம்மகிட்டே இருந்துருந்துச்சுன்னா நம்ம திரும்ப தப்பிச்சிருப்போங்க. நமக்கு அந்த வரலாறு கடத்தப்பட்டிருக்கும், நம்ம பேசப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும், நம்ம படிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாங்க. யாரும் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது, படிக்கக்கூடாது, இந்தந்த சமூகத்தை தவிர மித்தவங்களாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் தாண்டி ஒரு சில சமூகங்கள் அங்கன்னு ஒட்டிக்கிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். அப்புறம் வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கல்வி என்பது வந்து அவன் ஒரு ஜென்ரலைஸ் பண்ணுறான், எல்லோரும் யார் வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கொண்டு வரான். கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து அதை பரப்புறாங்க, கல்வி எல்லாருக்கும் சமம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அவங்க வந்ததில் நடந்த நன்மைகள் எதுலேயுமே ஒரு நன்மை தீமைன்னு ஒன்று இருக்கும்போது செயின் ரியாக்ஷன் மாதிரி இந்த ஒரு கொடுமையிலிருந்து ஒரு விடிவு கிடைக்குது. கல்வி என்பது சமத்துவமாகுது. அப்போ திரும்ப நம்ம வந்து ஒரு ஏன்ஷியன்ட் வே ஆஃப் லைஃப்லுக்கு நமக்கு அந்த கல்வி என்பது கிடைக்க நம்ம நகர்ந்து போவோம். இப்போ இந்த இடத்துல தான் திராவிடம் வந்து குழப்பி விட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ இயல்பாகவே மாறி இருக்கணும்ல. இந்த இடத்துல வந்து இந்த பழைய விஷயங்கள் நடந்ததில் இவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவங்கிற அந்த சமூகங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டிருக்கு. இந்த ஏற்றத்தாழ்வை நீக்கிறதுக்கு ஒரு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கணும்ல. அது எங்க, எந்த புக்கில் நீங்கள் படிச்சீங்க? தவிர்க்கப்படுது அந்த கல்வி அப்படிங்கிறீங்க. அந்த கல்வியை நீ வைக்கணும்ல, பறையர்களோட வரலாறு நீ வைக்கணும்ல, பல்லர்களோட வரலாறு வைக்கணும்ல. அந்த வரலாறை படித்தா தானே எனக்கு புரிதல் வரும். அந்த வரலாறு நீ வைக்கலையே, அவங்க வீழ்த்தப்பட்டாங்கிற வரலாறே வைக்கலையே. சரி, இப்போது திராவிடத்தின் மேலே ஒரு அது பழின்னு இல்லை குற்றச்சாட்டு அப்படின்னு நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். எனக்கு கடைசியாக ரொம்ப சுருக்கமாக இது மட்டும் சொல்லுங்கள். என்னோடய பிரச்சனையே, இதை நான் பேசணும்னு நினச்சதே, என்னோடய வழியே, என்னோடய கோவமே என்ன அப்படின்னா, இந்த ரீல்ஸில் ஜாதி பேசிகிட்டு இருக்கவங்க, கத்தியை வச்சு ரீல்ஸ் போடுறவங்க, ஒவ்வொரு ஜாதியிலையும் தலை தூக்குறேன்னு சொல்லிட்டு மாற்றி வெட்டிக்கிட்டே போகிறது. நான் ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் நீங்களே எவ்வளோ பார்க்குறீங்கல்ல, இதை பற்றி மட்டும் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். மனசே ஆற மாட்டேங்குது. இல்லை, அப்புறம் எப்படிங்க தமிழர்களாக ஒன்றுபடுவாங்க? அதான் இது வந்து தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏன் அப்படின்னா, நம்ம வரலாறு தெரியாமல் இருக்கனால தான் யார் யாருக்கு எதிரியாக செயல்பட்டார்கள், யார் யாருக்கு நண்பராக இருக்க வேண்டும் அப்படிலாம் தெரியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களெல்லாம் தொடர்ச்சியான கொலைகள், அதில் இழப்பு எல்லா பக்கமும் இருக்குது. ஒரு கொலை இங்கே நடக்கும், இன்னொரு கொலை அங்கே நடக்கும், அதுக்கு பழிவாங்கலாம் இங்கே ஒரு நடக்கும், அங்கே ஒன்று நடக்கும். இதில் நீங்கள் நியாயம் யார் பக்கமே சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, இழப்பு எல்லாருக்கும் தான். இது தமிழினத்துடைய ஓர்மைக்கு ஏற்பட்ட இழப்பு தான். நம்ம இப்போ ஒரு இறந்துட்டாரு, அவரை கொலை பண்ணிட்டாங்க, கொலை செய்யாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எவனோ ஒருத்தர் அந்த தப்பை தொடர்ந்துக்கிட்டே இருக்க தான் போகிறான். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, கத்தியை எடுத்தவர்களுக்கு கத்தியால் தான் சாகும். அது எவனாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னவாக இருந்தாலும் நீ வரலாறில் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்க. அது உங்கள் பக்கம் 1000 விஷயங்கள் நியாயம் இருக்கலாம். துவக்கி ஏந்தினாலும் சரி, ஆயுதம் எடுத்தாலும் சரி, அந்த ஆயுதம் வந்து என்றைக்குமே வந்து ஒரு முழுமையான தீர்வை கொடுக்காது அப்படிங்கிறத அதனால் முதல்ல இங்கே ஒற்றுமை ஏற்படணுங்கிறது நமக்கு தலையாய நோக்கமாக இருக்குது. ஒற்றுமை தான் வந்து நம்மளை ஒழுங்குபடுத்தும், பகையை மறக்க செய்யும். பகை என்பது இடைக்காலகட்டத்தில் நமக்குள்ளே உருவானது. அப்போ நம்ம ஒரு காலத்தில் ஒன்றா இருந்திருக்கோம், ஏதோ ஒரு காலகட்டத்தில். அந்த காலத்தை நோக்கி நம்ம நகர்றது தான் நம்ம எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்கணும். அந்த நோக்கத்தை நம்ம நோக்கி நகரும் பொழுது நான் பெரியவன் நீ பெரியவங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், அது நமக்கு எதிராக இருக்குது. ஆனால் அடிப்படை புரிந்து கொள்ளுங்கள், அது பொய். நீங்களும் தாழ்ந்தவர் இல்லை, எவனும் உயர்ந்தவனும் இல்லை, எவனும் உயர்ந்தவனும் இல்லை, எவனும் தாழ்ந்தவனும் இல்லை. இதை மண்டல ஏற்றுங்க. இங்கே எல்லாம் சமம் தான். இங்கே இந்த சாதியெலாம் பெரிய சாதி, இந்த சாதியெலாம் சின்ன சாதி, இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. அப்படி இல்லை, அது உண்மை. அதுதான். எல்லா சாதியிலையும் அரசர்கள் இருந்திருக்காங்க. நான் திரும்ப சொல்கிறது, எந்த சாதியில் இல்லைன்னு நீங்கள் கேட்டால் தான் வியப்பு. தமிழ் சமூகங்களில் எல்லா சமூகத்திலையும் யாரோ ஒரு அரசர் இருந்திருக்காங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில். எல்லா வீட்டுக்கும் தலைவர் இருப்பான் இல்லைங்க, அதே மாதிரி எல்லா கூட்டத்துக்கும் ஒரு அரசர் இருப்பான், எல்லா இடத்துக்கும் ஒரு வீரன் இருக்கான், எல்லா சாதியிலையும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருக்கார், எல்லா சமூகத்திலையும் ஒரு புகழ் இருக்க வீரர்கள் இருந்திருக்காங்க, ஒரு பெரிய செல்வந்தர் எல்லா சமூகத்திலும் இருந்திருக்காங்க, துரோகியும் இருந்திருக்காங்க. இருங்க சொல்ல வரேன். ஸோ அதே போல் எல்லா சமூகத்திலையும் கீழானவர்களும் இருக்கிறாங்க, எல்லா சமூகத்திலையும் இழிவானவர்கள் துரோகிகள் இருக்கிறாங்க. அந்த சமூகத்துடைய அந்த சமூகத்துக்கே இழிவு ஏற்படுத்தக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். நான்லாம் இணையதளத்தில் பார்க்குறேன், யாரோ ஒருத்தவங்க கள்ளச்சின்னு பேர் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களோட நடவடிக்கைகள்லாம் தமிழ் சமூகத்துக்கு பெருமை சேர்க்குமா, இல்லை அந்த சமூகத்திற்கு கள்ளர் சமூகத்துக்கு பெருமை சேர்க்குமா? ஒரு பெண் என்றால் அவங்களுடைய நடத்தை என்பது ஒரு மதிக்கத்தக்க விஷயமாக இருக்கணும். ஒரு பெண் என்றால் ஒரு தாய்க்கு நிகராக நீங்கள் ஒரு பார்வை வரணும். ஒரு பெண் என்றால் ஒரு அன்பு, ஒரு அறம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே வரணும். அப்போ தான் அந்த பெண்ணுக்கு மதிப்பு.
சும்மா காசுக்காக நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன், எவன் கூட வேணாலும் போயிட்டு நான் சுற்றுவேன், ஃபோட்டோ எடுப்பேன், அசிங்கமாக ஆபாசமாக ரீல்ஸ் போடுவேன் அப்படின்லாம் சொல்லி வாழ்கிறதெல்லாம் அது வந்து ஒரு குடி அடையாளத்தை தூக்கி வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு பெருமை, யாருக்கு புரியுதா நான் சொல்கிறது? அப்போ புரிதல் இல்லாமல் மண்டையில் மூளை இல்லாமல் சிலர் நம்ம இந்த ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது, சாதி ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மண்ணும் தெரியாது அவங்களுக்குலாம். அந்த ஊரை விட்டு வெளில வந்திருக்கவே மாட்டாங்க. ஏன் சாதி தான் ஆண்ட சாதிப்பான். சரி உங்கள் சாதி ஆண்ட சாதி, சரி மித்த சாதிலாம் அடிமை சாதி. இப்போ உங்கள் சாதி எங்கே ஆண்டுகிட்டு இருக்கு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் தெருவில், எங்கள் ஏரியாவில் இப்படி தான் சொல்லிட்டு அலையணும். ஒன்றும் கிடையாது. அந்த ஏரியாவில் நாளைக்கு ஏதாவது போலீஸ் ரைடு வந்துச்சுன்னா உங்கள் சாதி ஆண்ட சாதி சார், சார் சார் வாங்க சார் ஆண்ட சாதி சார் உட்காருங்க சார் அப்படின்னு போட்டு சீட்லாம் உட்கார வைப்பானா? போலீன்னு செவில் அறைவாங்க. எல்லாருக்கும் அதே அன்பான ட்ரீட்மெண்ட் தான். நீ ஏதாவது ஆண்ட சாதின்னு இது பண்ணினா கை உடச்சிட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்கணும். ஸோ பேசிக்காக எல்லாம் ஒன்று தான், எல்லாமே மனுஷங்க தான். இங்கே நீங்கள் ஆண்ட சாதி இதெல்லாம் இங்கே கிடையாது. நம்ம இங்கே ஒரு குடிங்கிறது ஒரு அடையாளமாக இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு ஒரு வழிபாடு முறை இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பண்பாடு இருக்குது. அந்த பண்பாட்டோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது எல்லா தமிழ் சமூகத்துக்கும் உண்டா? குலதெய்வம் இல்லாத தமிழ் சமூகம் ஏதாவது இருக்கா? அப்படி பண்பாடு இல்லாத தமிழ் சமூகம் ஏதாவது ஒன்று இருக்கா? வழிபாடு முறைகள் இல்லாத தமிழ் சமூகம் இருக்கா? இவங்களுக்குள்ளே சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே அது இருக்கா இல்லையா? அவ்வளோதான் விஷயம். யாரும் யாருக்கும் கீழே கிடையாது, யாரும் யாருக்கும் மேலே கிடையாது. தொல்காப்பியம் அதான் சொல்லுது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரிவு மக்களுக்கும் எல்லாமே ஒன்று. கல்யாண வாழ்க்கை ஒன்று, இல்லற வாழ்க்கை ஒன்று, அறம் சார்ந்த வாழ்க்கை ஒன்று, கற்பியல் ஒன்றுன்னு தொல்காப்பியத்தில் வந்துருச்சுங்க. அப்போ அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இங்கே நம்ம எல்லாத்துக்குமே எல்லாமே உண்டு. நானும் கல்யாணம் பண்ணிட்டு தான் வாழ முடியும், நானும் ஒருவனுக்கு ஒருத்தின் தான் வாழ முடியும். அப்போ தான் இந்த சமூகம் நம்ம மதிக்கும். நான் 3 பொண்டாட்டிலாம் கட்டிட்டேன், சமூகம் மதிக்காது. என்றைக்கு இருந்தாலும் சொல்லி காட்டிகிட்டே இருக்கும், நம்ம சொல்லி காட்டுற மாதிரி. அது 3, 4, 5 அப்படின்னு சொல்லி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக சொல்கிறேன். மனைவி, துணைவி, இணைவி அப்படின்னு அது வரைக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு தெரியல, புது வார்த்தைகள் தமிழில் ஏதாவது இருக்கும். அது எல்லாரும் இழிவாக தான் இப்போ பேச போகிறாங்க. அது யாரும் வந்து மெச்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வாழ்வியலாக அது இருக்காது. அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு கோட்பாடு, ஒரே வாழ்க்கை, அதுதான் ஒரே கற்பியல், ஒரே கோட்பாடு தான். அந்த அடிப்படையில் நம்ம எல்லாம் ஒன்றா வாழணும். நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆளுங்கிற அந்த ஒரு ஈகோவை தயவு செஞ்சு செய்யாதீங்க. அந்த ஈகோவால் உனக்கும் ஒரு பயனும் கிடையாது. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, 10 பைசா பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உன்னை விட வசதியானவன் உனக்கு நீ எதிரின்னு நினைக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கான். புரியுதா? அதே போல் நீ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கான்னு நினைக்கிற மாதிரியே நாளைக்கு நீ உன்கிட்ட காசு இல்லாமல் போச்சுன்னா நீ அவனோட ரேஞ்சை விட கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் சோறு இல்லாமல் நீ வந்து பட்டினி கிடக்க உனக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் உன்னோட ஜாதி ஆளுன்னு நினச்சா பொண்ணு கொடுக்க மாட்டான், வேணா வந்து கொலை பண்ணுறதுக்கு 6வது ஆளாக சேர்த்துப்பான். ஸோ இது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு பொண்ணு வந்து உங்கள் வீட்டில் வந்து வேற ஒரு பெண்ணை உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பெண்ணு வந்து வேற ஒரு ஆணை, அது பெண்ணெல்லாம் ஒன்றா அது வந்து எல்ஜிபிடி எஃபெக்ட் உள்ளே வருது போல். ஸோ இந்த பாரு அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ இன்னும் இந்த இதுலேயே வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. ரெட்ட கலரை கட்டிட்டு அலைகிறாங்க, 12 கலரே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதான், அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம பண்பாடு கூறுகளை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணுறதை நிறுத்திட்டு, உங்கள் வீட்டு பொண்ணு உங்களோட விருப்பத்தை மீறி திருமணம் செய்து விட்டு செல்கிறார் என்றால் வணக்கம், நன்றி, நமஸ்காரம்னு சொல்லி அனுப்பிவிட்ருங்க. அந்த பொண்ணு அது பண்ணது சரியான முடிவாக இருந்தால் நல்லபடியாக வாழ்வாங்க. இல்லைன்னா பட்டு திருந்தினா அவங்க பட்டு திருந்திக்குவாங்க. அது நீங்கள் ஏன் திருந்தணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அது சரியோ நல்லது, நல்லா இருந்தால் நல்லா இருந்துட்டு போகிறாங்க. நல்லா இல்லைனாலும் அது அவங்க முடிவு பண்ணிக்கிற வாழ்க்கை அவங்க பார்த்துக்க போகிறாங்க. அவ்வளோதான். நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. அவங்க உங்கள் மூலியமாக வந்தாங்க, உங்களுக்காக வரல, சரியா? உங்கள் மூலியமாக வந்தாங்க இந்த உலகத்துக்கு. அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. இதெல்லாம் நீ போய் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல் நீ யாரையும் கல்யாணம் பண்ணுறதுனால உன் சாதி அழிஞ்சிட போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் உன் சாதி உன் தந்தை வழியில் கடத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஏங்க எத்தனையோ போர், எத்தனையோ கற்பழிப்பு, எத்தனையோ கொலைகள், எத்தனையோ இன அழிப்புகள் எல்லாம் கடந்து உன் சாதி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன்டா 2 பேர் கல்யாணம் பண்ணிவிட்டு உன் சாதி அழிஞ்சு போயிடும் நீ நம்புறியா? உன் அரசர்களோட வரலாறு, நீ யாரெல்லாம் அரசர்னு எடுக்கிறியோ அவங்க வரலாறு எடுத்துக்கோ. எல்லா சாதியும் ராஜராஜ சோழன் வரலாறு எடுக்கிறீங்களா? எடு. அவருக்கு எத்தனை மனைவிகள்னு பாரு, அந்த மனைவிகள் எந்தெந்த சமூகம்னு பாரு. அவங்களாம் அப்படி வாழலை, நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க. நான் தான் சிம்பிளாக சொல்கிறேன், பிற்காலத்தில் வந்தது. நான் தான் சொல்கிறேன், முதல் சாதிய படுகொலை தெலுங்கர்கள் காலகட்டத்தில், தெலுங்கரோட ஆட்சி காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் நடந்தது. இதுக்கு தான் வரலாறு இருக்குது. அதுக்கு முன்னாடி சாதிய படுகொலைன்னு ஒரு கான்செப்டே கிடையாது. ஆணவ படுகொலை, சாதிய படுகொலை எங்கேயுமே நடந்ததில்லை. இங்கே தான் நடக்குது. இதில் ரொம்ப ஹாரிஃபிக்காக பீரங்கிக்கு முன்னாடி நிற்கச்சு சுட்ட வரலாறுலாம் இவங்க காலகட்டத்தில் தான் நடக்குது. எங்கே நடந்துச்சு இதுக்கு முன்னாடி? எந்த பாண்டிய மன்னன் வீட்டில் நடந்துச்சு? எந்த சோழ மன்னன் வீட்டில் நடந்துச்சு? எந்த சேர மன்னன் வீட்டில் நடந்துச்சு? இல்லையே. என் சங்க இலக்கியம் முழுக்க பார்த்தா இதெல்லாம் சாதிலாம் பார்த்துட்டுலாம் காதலே பண்ணலையே. அவங்க வாட்டு காதல் செஞ்சுருக்காங்க, திருமணம் செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கே. தலைவன் தலைவி ஏமாத்திடக்கூடாது, அவ்வளோதான்.
தலைவன் யாராக வேணாலும் இருக்கலாம், தலைவி யாராக வேணாலும் இருக்கலாம். தலைவன் தலைவிக்கு கற்பொழுக்கத்தோட திருமணம் செய்தால் அது சரி, அவ்வளோதான். அதை தான் சங்க இலக்கியம் முழுக்க நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அது உணர்ந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது இந்த சாதி ரீதியாக பிரிஞ்சிருக்கிறது. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேங்க, என் மேலே கோவப்படுறவன், நான் என்னோட கருத்தையே பேசக்கூடிய பட்டியல் சமூக நபர்கள் மேலே கோவப்படுறதில்ல. ஏன்? அதுக்கு விளக்கம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. ஏன் சிம்பத்தைஸ் அதிகமாக பண்ணுறாங்கன்றீங்களா? அதுக்கு ரீசன் என்ன? இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்கான் அவன். புரியுதா? நானும் அவரும் ஒன்று தான் சொல்கிறோம், ஆனால் அவனுக்கு அது இன்னும் மண்டையில் ஏறலை. அவன் அப்படி பார்க்க மாட்டேங்கிறான், பிரித்து பார்க்குறான். நீ இப்படி நீ சமூகமாகவே பிரித்து பார்த்துட்டு கடைசியில் வந்து எப்படி ஒன்றாகுவ? நான் பிரித்து பார்க்கல. இப்போ நான் சொல்கிறேன், பிரித்து பார்க்கல. நான் சொல்கிறேன், நான் வந்து 2017 போட்ட ட்வீட் அப்போவே பெருசாக கான்ட்ரவர்சியாக அது எழுதிட்டு இருப்பாங்க. ஆனால் அதான் இன்றைக்கி நான் நம்புகிறேன். என்று ஒரு இஸ்லாமிய தமிழர், நல்லா கவனிங்க, என்று ஒரு இஸ்லாமிய தமிழர் தமிழ் தேசியத்திற்கு தலைமை ஏற்கிறாரோ அன்றுதான் மதங்களை கடந்த தமிழ் தேசியம் சாத்தியப்பட்டது. என்று ஒரு பள்ளர் தமிழ் இனத்திற்கு தலைமை தாங்குகிறாரோ அன்றுதான் சாதிகளை கடந்த தமிழ் தேசியம் சாத்தியப்பட்டதுன்னு போட்டிருக்கேன். இது நான் வந்து 2016 17 நான் போட்ட ஒரு பதிவு. அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதா? ஏன்னா அதில் எந்த மாற்றமும் எனக்கு இல்லை. நான் எல்லாரையும் சமமாகத்தான் பார்க்கிறேன். எல்லாருமே தமிழர்கள் தான், எல்லாருக்கும் தலைமை ஏற்கக்கூடிய தகுதி உண்டு. அந்த தகுதி வந்து அவர்களுடைய தொடர் செயல்பாடுகள் மூலமாகவும், அவர்களுடைய ஒழுக்கத்தின் மூலமாகவும், அவர்களுடைய நட்பண்புகள் மூலமாகவும் தலைமைக்கு ஏற்ற குணத்தை கொண்டு வரும்போது இந்த தமிழினம் அவர்களை தலைமை ஏற்கணும். அதில் எனக்கு மாற்று கருத்தில் அவர் இந்த சாதி, அவர் அந்த சாதி, அவர் தமிழ் சாதியாக இருக்கணும். தமிழ் சாதி அதான் தமிழர்கள் தமிழ் இனத்திற்கு தலைவராக, அதே போல் தெலுங்கர்கள் தெலுங்கு இனத்துக்கு தாராளமாக தலைவராக இருக்கலாம். அவங்க இனத்துக்கு தலைவராக இருக்கலாம். ஆமாம், அதே தான் ஆஸ் யூஸ்வல். நம்ம அதை தான் சொல்கிறோம். இந்த இவர் வி.கே. பாண்டியன் விஷயம் வரும்போது நான் என்ன சொன்னோம், அதே தானே சொன்னோம். ஒரிசாக்காரங்க தாங்க அவங்க தாங்க தலைமை தாங்கணும், அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அங்கே வந்து இனவாதம் பேசக்கூடிய பாஜக நம்மக்கிட்ட வந்து இந்தியாவில் இருக்க எல்லாருமே தலைவர் ஆகலாம்னு சொல்லி இங்கே எதுக்கு வந்து டீ ஆத்துறாங்கன்னு தான் எனக்கு புரியல. இங்கே சொல்கிறாங்களே தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொன்னால் அப்படி கிடையாதுங்கண்ணா. அப்படி கிடையாதுங்கண்ணா. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமகனும் எல்லா இடத்துலையும் வந்து குடிக்கலாங்கண்ணா, சாரி உரிமையை இருக்கலாங்கண்ணா அப்படின்னு சொல்லி பேசுகிறாருல. அது ஏன் அங்கே பேசலை? அது அங்கே போய் பேசுங்க. அதான் சொல்கிறேன், இடத்துக்கு இடம் டீ மாறுதே. அப்போ இங்கே தமிழர்களை பொறுத்த வரைக்கும் சாதி என்ற ஏற்றத்தாழ்வு முறை இல்லை. வர்ணாசிரமத்தை வைத்து கொண்டு அதன் மூலமாக அடுக்குகளாக இருக்கக்கூடிய சாதிகள் எங்ககிட்ட கிடையாது. தமிழர்கள்ட்ட இருந்தது குடி தான். குடி என்பது முழுக்க தமிழர்களாலே உருவாக்கப்பட்டது. இன்னொன்று நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா, சாதியெலாம் வந்து வெளியிலேருந்து வந்த பிராமணர்கள் நம்மக்கிட்ட வந்து உருவாக்கிட்டு போனாங்கன்னு. அது ரொம்ப தப்பான ஒரு புரிதல். ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு வேட்டுவ சமூகத்தில் இருக்கார், அவருக்கு வேட்டையாடுறதுக்கு பிராமின்ஸ் வந்து கற்றுக் கொடுத்தாங்க, இல்லை மாடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கும் பிராமின்ஸ் வந்து கற்றுக் கொடுத்தாங்களா, இல்லை வந்து விவசாயம் செய்கிறதுக்கு பிராமின்ஸ் கற்றுக் கொடுத்தாங்களா? எப்படி வந்து அவங்க வந்து இன்னிலேருந்து இந்த தொழில் நீ பண்ணு, இன்னிலேருந்து அந்த தொழில் பண்ணுன்னு அவங்க சொல்ல முடியும்? ஸோ இதுக்கும் அதற்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது. இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, குடி என்பது இந்த மக்களாலே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த குடிகளை இவங்க உருவாக்கி வச்ச அந்த ஒரு செக்ட் 4 செக்ட் இருக்குல்ல, அந்த 4 செக்ட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிற முயற்சியை தான் அவங்க எழுதி வச்சாங்க. அதே வேலையை தான் இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட்டும் ரிசர்வேஷனுங்கிற கான்செப்டில் இவங்களும் 4 செக்டை போட்டுட்டு அந்த செக்ட்டுக்குள்ளே எல்லா சமூகத்தையும் கொண்டு வந்து வச்சு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க பார்க்குறாங்க. இது ரெண்டுமே வர்ணாசிரமத்துடைய மாடர்ன் வெர்ஷனாக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்டமைப்பு மாறி இருக்குது. ஸோ இது மாறணும். நான் சொன்ன மாதிரி எல்லா குடியும் சமம் அப்படின்னா எல்லா குடிக்குமான சரியான விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது இந்த ஒட்டுமொத்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கல்வி பாடத்திட்டங்களில் எல்லா சமூகங்களை பற்றியான ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் என்பது இருக்கணும். அது குறைந்தபட்சம் தமிழர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ தமிழ் வரலாறில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகங்கள் குடிகள் எல்லாத்தையும் அதில் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா படிப்பவர்களுக்கு இந்தந்த சமூகங்கள் என்னென்ன, இவங்கெல்லாம் இவ்வளோ இருந்திருக்காங்க, இப்படி நமக்கு சமூகங்கள் இருக்குது. அப்போ ஒரு தாட் ப்ராசஸில் எல்லாரும் ஈக்குவலுங்கிற தாட் ப்ராசஸ் தானாகவே வந்துடும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து உருவாக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ இதை பற்றி பேசுறதுக்காக இதுதான் முதல் முறையாக நம்ம என்னோட சேனலில் வந்து நீங்கள் வந்து இந்த ஜாதி வெறி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி வந்து பேசுகிறீங்க. ஸோ இன்னும் தொடர்ந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதில் சப் டாபிக்ஸாக நம்ம வந்து பேசிகிட்டே தான் இருப்போம். ஏன்னா அது முடிகிற வரைக்கும் இந்த பேச்சுக்கு முடிவே இல்லை. அப்படி இந்த வீடியோ அப்படியே முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்த படத்தில் வர மாதிரி ஃபுல்லாக அப்படியே ஜாதியெல்லாம் வந்து வன்மத்தெல்லாம் வெளில தூக்கிப்பட்டு மாறும். அப்படிலாம் இல்லை, அது வந்து மாறுற வரைக்கும் பேசிகிட்டே தான் இருக்கணும். அப்படிங்கிறனால இது வந்து ஒரு முதல் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்க நன்றி பாரி, இந்த காணொலியில் நீங்கள் பேசின விஷயங்கள்.